ஹலோ டெக்கி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பார்ட் 2 வீடியோ. நௌக்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல பார்ட் 1 நீங்கள் பார்க்காம இந்த வீடியோ கொஞ்சம் தயவுசெய்து பார்ட் 1 பார்த்துருவாங்க. ஸோ இந்த பார்ட் 2ல் எப்படி அந்த நௌக்ரி ஃபில்டர்ஸ்லாம் உள்ள ப்ரொஃபைல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி ப்ரொஃபைல்ஸ்லாம் ஷோ ஆகும், எப்படிலாம் ஃபில்டர்ஸ் போட்டு நான் சொல்லி சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் பார்ட் 1ல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃபில்டர்ஸ்னால் என்ன, ஃபில்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபில்டர்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த ஃபில்டர்ஸ் ப்ரொஃபைலில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்னென்ன விஷயங்களை நௌக்ரியில் முக்கியமாக போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இந்த பார்ட் 2ல பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட நேம் நவி. நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் 1லேயே வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட்லி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஃபில்டரில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபைல் எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபில்ட்ரேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் போடுறேன். ஸோ ஃபில்டர் ஃபார் ஒரு பைத்தான் டெவலப்பருக்கு போடுறேன். ஸோ பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு நான் போட்டாவே அடிஷ்னலாக நௌக்ரியை ரெக்கமெண்ட் பண்ணும் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே. கீவேர்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்ட் 1 பாருங்கள். ஸோ பார்க்காதவங்க. ஸோ நான் பைத்தான் டெவலப்மெண்ட், ஸோ சீனியர் பைத்தான் டெவலப்பர், ஸோ இந்த மாதிரி நான் பைத்தான் கன்சல்டன்ட், பைத்தான் இன்ஜினியர், ஸோ பைத்தான் ப்ரோக்ராமர், பைத்தான் டெவலப்பர் லீடு, இந்த மாதிரி ரோலை பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அட் த சேம் டைம் ஒரு அப் டு ஒரு 8 years வரையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ சென்னை தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது கீழே வரப்போ இந்த பட்ஜெட்டில் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.5லேருந்து ஒரு மினிமம் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஒரு 10 LPAக்குள்ளே வேணும் அப்படின்னா 10 LPAக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அடுத்தது மீதி இந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் எல்லா கம்பெனி மோஸ்ட்லி இமீடியட் ஜாயினர்ஸாக தான் வேணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் லெஸ்ஸர் தென் 15 days நான் கொடுத்துக்கிறேன் இமீடியட் ஜாயினர்ஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறமே டேரெக்டாக ஆக்டிவ் இன் டேட் தான். இந்த ஆக்டிவ் இன் டேட்டில் லெஸ்ஸர் தென் 15 days இல்லை லெஸ்ஸர் தென் 7 days கொடுத்து சர்ச் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னா லெஸ்ஸர் தென் 1 day ஆர் 3 days தான் போடுவாங்க. இப்போ நான் போட்டிருக்க இந்த ஃபில்டர்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர்ஸ் இந்த ஃபில்டர்லாம் மட்டும்தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் எக்கச்சக்கமான 20க்கும் மேலே ஃபில்டர்ஸ் நிறைய போட்டு சர்ச் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக எல்லாருமே நிறைய ஹெச்ஆர்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த பேசிக் ஒரு ஃபில்டர் தான். ஸோ அதுதான் என்னென்ன போடுவாங்க அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி ப்ரொஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டை போட்டுட்டு நான் சர்ச் கேண்டிடேட் கொடுத்தேன்னா இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே என்னென்ன கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க, என்னென்ன கேண்டிடேட்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் பிளர்ராக இருக்கும். ஸோ அது கான்ஃபிடன்ஸில் ஷோ பண்ண முடியாது. பட் நான் ஜஸ்ட் எப்படி ஷோ ஆகுதுங்கிறத மட்டும் நான் ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ நம்ம இங்கே மேலே பாருங்கள் என்னென்ன மாதிரி ஃபில்டர் போட்டிருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ பட்ஜெட்டில் இருக்கணும், இந்த லொக்கேஷன், இந்த ஃபில்டர்லாம் பேசிக்காக போட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி நௌக்ரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபைல் ஷோ பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 ப்ரொஃபைல் நீங்கள் சர்ச் பண்ணுற க்ரைட்டீரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஷோ பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸில் மேட்ச் ஆகுதோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் கோல்டு கலரில் வரும். இங்கே பாருங்கள் பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த கீவேர்டு மேட்ச் ஆகுதா, அதனால தான் இவரோட ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. அடுத்தது இந்தான்னு சொல்லிட்டு இங்கேயும் மேட்ச் ஆகுது, எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுது அது எல்லாமே கோல்டு கலரில் காட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் கீவேர்ட்ஸில் மேட்ச் ஆகிறது எல்லாமே கோல்டு கலரில் தெரியும். ஸோ இப்படி தான் கீவேர்டை பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இப்போ இதில் காட்டுற எல்லா ப்ரொஃபைலுமே 4 years to 8 years எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கரண்ட்டாக அவங்க சேலரி வாங்கிட்டு இருக்கும் 10 lakhs கீழே என்னென்ன கீவேர்டில் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்படி காட்டும். ஓகேங்களா. மோஸ்ட்லி நௌக்ரியில் இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல்ஸ் காட்டும். ஓகேங்களா. ஸோ ஃபில்டர் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ டெசிக்னேஷனை பேஸ் பண்ண ஃபில்டர் எல்லாத்தையும் மேலே கொடுத்துட்டு டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே உள்ளே கொடுப்பாங்க கீவேர்ட்ஸுங்க அப்படிங்கிற காலத்தில். இப்போது கீவேர்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பைத்தான் டெவலப்பருக்கு டெக்னிக்கலாக சீக்வல் தெரிஞ்சிருக்கணும்னா இங்கே சீக்வல்னு போட்டு ரிஃபைன் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ப்ரொஃபைலில் யாரெல்லாம் சீக்வல் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் ரீஃபைன் ஆகி வரும். ஸோ இப்போ ரீஃபைன் ஆகி வந்திருக்கு பாருங்கள் 1600 ப்ரொஃபைல்லேருந்து 800 ப்ரொஃபைலாக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி சேம் டைம் இங்கே பாருங்கள் கீவேர்ட்லேயுமே சீக்வல்னு காட்டுது. ஸோ சீக்வலில் இருக்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வரும். அடுத்து நான் கீவேர்டு மாத்திரம் பாருங்கள். ஸோ இப்போ நான் கீவேர்டில் இப்போ நான் நம்பைன்னு போடுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அடுத்தது வந்து நம்பை இந்த ஒரு இதை போடுறேன் அப்படின்னு போட்டு இப்போ நான் பைத்தானுக்கு தேவைனால இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா யார் யார்கிட்டலாம் இந்த கீவேர்ட்ஸ் இருக்கோ அவங்க ப்ரொஃபைல் வரும். இங்கே பாருங்கள் நான் சீக்வல் அண்ட் நம்பை இருக்கவங்க போட்ட உடனே, அதாவது மொத்த ரோல் பேஸ் பண்ணி காமனாக போடுவாங்க. 1600 ப்ரொஃபைல் வந்து சிம்பிளாக அவங்க சீக்வல்லையும் நம்பையிலையும் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 கீவேர்டு இருக்கணும்னு போட்ட உடனே எவ்வளோ ப்ரொஃபைல் குறைஞ்சிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ நம்ம காட்டுறது 74 ப்ரொஃபைல்ஸ் தான்.
ஸோ இந்த ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கீவேர்ட்லாம் கோல்டு கலரில் காட்டும். ஸோ சீனியர் சாஃப்ட்வேருங்கிறது நம்ம இந்த கீவேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சீனியர் பைத்தான் டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு போல் இந்த சீனியருங்கிற வேர்டை கீவேர்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கேருந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கீவேர்டாக எடுத்துக்கிச்சு. அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல சீனியர் சாஃப்ட்வேருங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தெரியுது. அதே மாதிரி இந்த கேண்டிடேட்டை பாருங்கள், சீக்வல் இருக்குது, பைத்தான் இருக்குது, நம்பை கீவேர்டும் கீ ஸ்கில்ஸில் போட்டிருக்காரு. ஸோ கீ ஸ்கில்ஸில் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நௌக்கரியோட அல்காரிதம் ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எடுத்துரும். பேசிக்காக இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ரொஃபைல் எப்படி ஒர்க் ஆகுது, அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக அந்த ரோலை பேஸ் பண்ணி போட்டுட்டு உள்ள அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணுமோ ஒரு கம்பெனி போடுவாங்க. ஏன்னா இப்போ டேட்டா பேஸ்னு எடுத்துகிட்டு எக்கச்சக்க டேட்டா பேஸ் இருக்குது. லைப்ரரிஸ்னால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், நிறைய ஃப்ரேம் இருக்கும். பட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுங்கிறத இந்த மாதிரி போட்டு தான் ஃபில்டர் பண்ணி பார்ப்பாங்க. ஃபில்டர் பண்ணுறப்பே பாருங்கள் எவ்வளோ தூரம் குறையுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு ஹெச்ஆர் இருக்காங்கன்னா 1000 ப்ரொஃபைல் மொதல் காமிச்சுது. பட் 1000 ப்ரொஃபைலுக்கு கால் அடிக்கிறத விட்டுட்டு இப்படி அவங்களுக்கு தேவையான 2 சிம்பிளான கீ ஸ்கில்ஸை போட்டோன்னே எவ்வளோ குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த 74 பேருக்கு கால் அடிக்கிறதுங்கிறது ஈஸி. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்ஆர்ஸ் இந்த மாதிரி லெஸ்ஸர் தென் 100 ப்ரொஃபைல் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் போட்டு 100 ப்ரொஃபைல் கீழே இருக்கிறவங்க தான் கால் பண்ணுறதோ பல்க் மெயில் பண்ணுறதோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நேரோ டவுன் பண்ணி ஹெச்ஆர் சர்ச் பண்ணாலும் வரணும் அப்படின்னா அந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் திங். இப்படி தான் கீவேர்டை பேஸ் பண்ணி தான் அந்த பேக் எண்டில் இருக்க நாக்கு ஒர்க் ஆகும். ப்ளஸ் அதை தாண்டி மீது இருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜ், லொக்கேஷன். இப்போ லொக்கேஷன் சென்னை கொடுத்தனால இங்கே இருக்க எல்லா ப்ரொஃபைலும் சென்னை பேஸ் பண்ண ப்ரொஃபைல் தான் 74 ப்ரொஃபைலும். இதெல்லாம் பேசிக் கிரைட்டீரியா. பட் மெயின் ஹார்ட் ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா கீவேர்ட்ஸ். அதை பேஸ் பண்ணால் தான் உங்கள் ப்ரொஃபைல் ஃபில்டர் ஆகுது. ஸோ அதை தாண்டி ப்ரொஃபைலில் வேறு என்னென்ன காட்டும் வெளியில் இருந்தே அப்படின்னா, ஸோ கீ ஸ்கில்ஸ் நீங்கள் உங்கள் நௌக்கரி ப்ரொஃபைல் என்னென்ன போடுறீங்களோ அதை வச்சு தான் அல்காரிதம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி ப்ரொஃபைல் சம்மரிலேருந்து ஒரு சில வார்த்தைகளையும் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கரண்ட் ரோல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா என்ன கொடுக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கும். இதை தாண்டி மீதி எல்லா க்ரைட்டீரியாவும் உள்ள ஒர்க் ஆகுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மெயின் விஷயம். நான் பாருங்கள், இந்த ஆக்டிவ் இன் டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், லாஸ்ட் 7 days போட்டிருக்குன்னா இதுவே நான் லாஸ்ட் 1 day கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இந்த லாஸ்ட் ஒரே நாளில் ஆக்டிவாக இருந்தாங்க ப்ரொஃபைலாம் காட்ட அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 day இருக்கவங்களாம் கண்டிப்பாக ரொம்ப ஈகராக தேடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் 1 day கொடுத்து சர்ச் ப்ரொஃபைல் போடுறேன் பாருங்கள், 1 dayக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 dayல அப்படியே 70 ப்ரொஃபைல்லேருந்து 40 ப்ரொஃபைலாக மாறிடுச்சு. இங்கே மேலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 41 ப்ரொஃபைலாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் லாஸ்ட்டு ஒரு 7 days மொதல் போட்டோம்னா இப்போ 15 days நான் போடுறேன் பாருங்கள். ஸோ 15 days போட்டோம் அப்படின்னம்னா லாஸ்ட்டு 15 நாளாக நௌக்கரியில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ 15 daysன்னு போகிறப்ப பாருங்கள் 70லேருந்து இப்போ 89 கிட்டத்தட்ட 90 ப்ரொஃபைல்ஸ் கிட்ட காட்டுது. இந்த மாதிரி தான் ஹெச்ஆருக்கு மோஸ்ட்லி எவ்வளோ தூரம் ரிஃபைன் பண்ணி வேணுமோ. அதுவே இந்த இடத்துல டேரெக்டாக ஒரு 15 days கொடுக்குறப்போ ஒரு 500 ப்ரொஃபைல் காட்டுது அப்படின்னு வச்சுக்கலாம். 500 ப்ரொஃபைல் காட்டினா 500 பேருக்கு கால் அடிக்க மாட்டாங்க. அப்போ டேரெக்டாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக இங்கே போயிட்டு யார் ரீசெண்டாக ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு கால் அடிக்கலாம் தான் யோசிப்பாங்க. அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் டெய்லி நௌக்கரியில் ஆக்டிவாக இருக்கணும், அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கீவேர்டு பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரொஃபைல் உட்காருது. ஸோ அதனால் கீவேர்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இது 2வது முக்கியமான பாயிண்ட்டு. முக்கியம் ரெகுலராக ஆக்டிவாக இருக்கணும். 2வது முக்கியம் கீவேர்டு எல்லாத்தையும் உங்கள் ப்ரொஃபைலில் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதனால தான் உங்களோட நேட்டிவ் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஜாபுக்கு எந்த லொக்கேஷன் போக போகிறீங்க அதை கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா எல்லா கம்பெனி இப்போ சென்னை இந்த மாதிரி தான் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. இல்லை பெங்களூர் கம்பெனி பெங்களூர்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப் லொக்கேஷன் போக போகிறீங்கன்னா அதை தான் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் லெஸ்ஸர் தென் 15 days கொடுங்க. இது ஒரு இடத்துல ஃபோக்கஸாக பார்க்க வேண்டிய இடம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் வெளியிலேருந்து ஃபில்டர் போடுற மூலிமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதை தாண்டி இன்னும் டீப் ஃபில்டரும் போட்டுமே கூட நம்ம ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி சேம் டைம் நான் பாருங்கள், இங்கேருந்து வெறும் நான் இப்போ சீக்வலையும் நம்பையும் எடுத்து விட்டுட்டு நான் வந்து எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும், சீக்வலில் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே சீக்வல்னு கொடுத்துட்டு சீக்வலில் மட்டுமே 4+ years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஆள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஐடி கீ ஸ்கில்ஸில் சீக்வல்னு கொடுத்துட்டு 4+ yearsன்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணுறப்போ இப்போ நார்மலாக கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோலே ஒரு ப்ரொஃபைல் காட்டும். பட் இப்படி 4 yearsன்னு போட்டு சர்ச் பண்ணுறப்போ ஒரு சீக்வல்லே மேண்டிட்டரியாக 4 years வேணுங்கிறத இந்த மாதிரி ஃபில்டர் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் 2 விதமான கீ ஸ்கில்ஸ் ஃபில்ட்ரேஷன் போடுவாங்க. ஒன்று ஐடி கீ ஸ்கில்ஸில் ஆட் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா உள்ள வித்தின் சர்ச்சுக்குள்ளே இருக்க கீவேர்டில் போட்டு பார்ப்பாங்க. இந்த 2 மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் கீவேர்ட்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணும். அது எப்படி போடுறதுன்னு நம்ம ப்ரொஃபைல் பார்க்குறப்ப சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கேயும் போயிட்டு நம்ம ஒரு 71 ப்ரொஃபைல் கிடச்சிதா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பையிலையும் போயிட்டு நான் இங்கேயும் ஒரு 4 வருஷம் யார் இருக்காங்களோ இதுதான் ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல், நான் இங்கேயும் 4 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். எத்தனை ப்ரொஃபைல் காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ மொத்தம் காட்டுறது
115 ப்ரொஃபைல் தான் காட்டுது. இந்த ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி 4 வருஷம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஐடி கீ ஸ்கில்ஸ், மெயினாக இருக்க கீ ஸ்கில்ஸ்ங்கிற ஏரியா, உங்களுடைய அபவுட் எல்லா இடத்துலையுமே கீவேர்ட்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அப்படி கரெக்டாக போடுறப்ப தான் இந்த மாதிரி எவ்வளோ ரிஃபைன் பண்ணி சர்ச் போட்டாலும் உங்கள் ப்ரொஃபைல் உட்காந்தா இப்படி காட்டும். ஓகேங்களா? கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்டு மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து தான் ரேங்க் ஆகும். அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக சர்ச் போடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 738 ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு கோல்டு கலரில் தெரியுதுல லைட்டாக. ஸோ இது எல்லாமே கீவேர்டு மேட்சாக இருக்கிறது. மொத்தம் பாருங்கள் 19 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் ஒரு 140 ப்ரொஃபைல் ஷோ ஆகுது. இந்த 140 ப்ரொஃபைலை நான் ஒரு பேஜில் 160 ப்ரொஃபைல் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ நான் 160 மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு பேஜ்லேயே இந்த ஸ்க்ரோல் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்க்ரோல்லேயே இப்போ எனக்கு 160 ப்ரொஃபைல் ஷோ ஆகுது. ஸோ இங்கே பேஜஸ் மொத்தம் 5 பேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 738 ப்ரொஃபைல்லே இவர் ப்ரொஃபைல் ஏன் ஃபஸ்ட்டாக வந்திருக்குன்னா இவரோட ப்ரொஃபைலில் இவ்வளோ கீவேர்டு மேட்சாக இருக்குது. நான் அப்படியே அடுத்த பேஜ் போகிறேன் பாருங்கள். அதாவது 161வது ப்ரொஃபைல். இப்போ பேஜ் 2 நான் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேஜ் 2 போனோன்னே பாருங்கள், டக்குன்னு அந்த கீவேர்டு மேட்ச் ஆனதெல்லாம் குறைஞ்சிருச்சு. 2 கீவேர்டு தான் கோல்டு கலரில் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இன்னும் அடுத்த பேஜ் போனால் இன்னும் குறையும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட கீவேர்டை உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்களோ அது உள்ளே இருக்கிறது மேட்ரு. அப்படி உள்ளே இருந்தால் தான் 700 ப்ரொஃபைலுக்குள்ளேயே உங்கள் ப்ரொஃபைல் வரும். பட் இந்த 700 ப்ரொஃபைல்லையும் உங்கள் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டாக டாப்பில் காட்டணும். இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 30 பேர் டு ஒரு 50 பேருக்குள்ளே காமிச்சா தான் ஈஸியாக டக்குன்னு நிறையா கால் வரும். அப்படி கால் வரணும்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் அதிக கீவேர்ட்ஸ் போட்டிருக்கிறதும் ரிப்பீட்டடாக அந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி நிறைய போகிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 738 ப்ரொஃபைலில் இவரோட ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டாக காட்டுது. 160 இருக்க ப்ரொஃபைலில் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லைன்னு எவ்வளோ தூரம் அந்த கோல்டு கலரில் கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகிறது குறைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ கீவேர்டு போடுறதும் முக்கியம். அந்த கீவேர்டை எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். ஓகேங்களா? இதுவும் நௌக்கரி அல்காரிதத்தை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் ஃபில்டர்ஸ். அந்த ஃபில்டர்ஸ்க்கு உள்ளே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் ஃபில்ட்ரேஷன் போட்டு லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அவ்வளோ ப்ரொஃபைலில் ரொம்ப சுருக்கி ரொம்ப கம்மியான இருக்கிறத வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நௌக்கரியில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிற விஷயம், உங்களோட ரெஸ்யூம் இருக்குல்ல, உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் மேட்ச் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலில் நீங்கள் எவ்வளோ கீவேர்டு மேட்ச் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். பிகாஸ் நௌக்கரி அல்காரிதம் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும், ஒழிஞ்சு ரெஸ்யூமை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ரெஸ்யூம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அந்த ரெஸ்யூமில் இருக்கிறத அப்படியே கொண்டாந்து நௌக்கரி ப்ரொஃபைலில் போடலை, நௌக்கரி ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலைன்னா உங்கள் ப்ரொஃபைல் நௌக்கரியில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் ஆகாது. நௌக்கரிக்குள்ளே போட்டிருக்க ரெஸ்யூமோட வெயிட்டேஜ்ங்கிறது கம்மி, நௌக்கரி ப்ரொஃபைலில் போட்டிருக்க வெயிட்டேஜ் தான் அதிகம். அந்த இன்ஃபர்மேஷனோட வெயிட்டேஜ் அதிகம். ஸோ நௌக்கரி ப்ரொஃபைலில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ப்ரொஃபைலை ரேங்க் பண்ணும், டாப்பில் ரேங்க் பண்ணணும். ஸோ அப்படி டாப்பில் ரேங்க் பண்ணுறப்போ நிறைய கீவேர்டும் மேட்ச் ஆகணும், எல்லா ஸ்கில் செட்டும் உள்ளே இருக்கணும். அதுக்குன்னு படிக்காதெல்லாம் போட்டுறாதீங்க. எப்படி அந்த கீவேர்ட்ஸ்லாம் உள்ளே போகிறதுங்கிறது நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த பார்ட்டில். ஸோ இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் அடுத்தடுத்த நாள் பாருங்கள். டெஃபினட்டாக இந்த பார்ட் நீங்கள் கம்ப்ளீட்லி எல்லா பார்ட்டும் பார்த்து முடிக்கிறப்போ நீங்கள் நௌக்கரியில் ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த அல்காரிதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணி நிறைய இன்டர்வியூ கிராக் பண்ணலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு பார்ட் 3 வேணும், அடுத்த பார்ட் போகணுன்னா பார்ட் 3 மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் பார்ட் 3 போட தான் போகிறோம். பட் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட், நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க தெரிஞ்சுட்டா தான் எனக்கும் போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் நம்ம சீரிஸை எண்ட் வரையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ பார்ட் 3 அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் பார்ட் 3 பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பார்ட்டும் உங்களுக்கு வரும். பார்ட் 1 பார்க்கணும், தயவுசெய்து அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். அது உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.